ஆனதில்லை, கர்த்தரால் ஆன சாத்தியம். எங்களுக்கு திருமணமாகி 20 வருஷம். 2024 16 வருஷம் வாழ்க்கை வாழ்ந்த என் மனைவி அசால்ட்டாக என்னை தூக்கி போட்டு போயிட்டாங்க. அதே லவ் மேரேஜ் பண்ணுவோம். நாங்கள் 2 பேருமே ஒரு 16 வருஷம் ஒன்றா வாழ்ந்தோம். அந்த 4 வருஷத்தில் அது எங்களுக்குள்ள எப்படி அண்டர்ஸ்டாண்டிங்லாம் ஆயிடுச்சு. இவ்வளோ வருஷம் கரெக்டாக பண்ணி வந்தேன், ஜபம் பண்ணி வந்தோம், ஊழியத்தை நடத்தின்னு வந்தோம். என் கிராமத்தில் எவ்வளோ பாஸ்டர்மார்கள் வந்தாங்க என் கிராமத்தில். ஆனாலும் இன்னும் சபை எழும்பப்படலை. இருந்தாலும் நாங்கள் ரட்சிப்புகள் உண்டாகி ஐயா தான் எனக்கு ஈசாக்குன்னு பேரும், என் மனைவிக்கு ரபேக்கான்னு பேரும் ஐயா தான் எங்களுக்கு வச்சாங்க. அதை வச்சு தான் நாங்கள் ஞானஸ்தானம் எடுத்தோம். 2018 லாஸ்ட்டில் போய்ட்டு வருஷத்தில் ஞானஸ்தானம் எடுத்தோம். 2019 அந்த 14 நாள்லேயே எங்களுக்கு அதிகமான பிரச்சனை. ஞானஸ்தானம் எடுத்து ஒரு 6-7 மாதத்தில் எங்களுக்கு பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. இந்த பிரச்சனையில் கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனை ஏற்பட்டு அது நாளடைவில் அது எங்களுக்குள்ள மனஸ்தாபமாக ஏற்படுத்தி என் மனைவி என்னை விட்டே வெளியே இருக்குவா. நீங்கள் ஒரு மூலை என் பையன் எல்லாமே நொட்டு தூக்கி போட்டு போயிட்டாங்க. நான் தனிமையாக 4 வருஷம் தனிமையாக வாழ்க்கை வாழ்ந்தேன். ஆனாலும் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு அழுவேன். இது எதனால் நடந்தது ஆண்டவரே, எதனால் நடந்தது, இவ்வளோ வருஷமாக எந்த நோக்கத்துக்காக எங்கள் குடும்பம் அழைத்தீங்க, இப்போ தனிமையில் வாட விட்டீங்க. நான் ஒரு கிறிஸ்டியனாக இருந்து வெளியில் போய் ஊழியத்தை பண்ண முடியல. எங்கே போய் கேட்டாலும் முதல்ல உன் குடும்பத்தை சரி பண்ணு, அதுக்கப்புறம் ஊழியத்தை எடுத்து சொல்லுவாங்க. அதனால எனக்கு பெரிய மனஸ்தாபம். ஏன்னா அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாத சூழ்நிலை எனக்கு. ஒரு கம்பெனிக்கு போனால் கூட என்னை சுற்றி நிற்க, நான் பாகிஸ்தானில் வேலை செய்கிறேன், 50,000 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. என்னை சுற்றி இருக்கிற ஒரு ஷிஃப்ட்டுக்கு 15,000 பேர் வராங்க. என் கூட ஒர்க் பண்ணுறவங்க ஒரு லைனுக்கு மட்டும் 3,000 பேர் இருக்கிறாங்க. அந்த 3,000 பேருக்கு நான் சொல்லும் போதுனா சில பேர் ஏற்றுக்குவாங்க, சில ஃப்ரெண்டுங்க இதுக்கெல்லாம் சொல்லுவாங்க, நண்பா முதல்ல உன் குடும்பத்தை ஃபஸ்ட்டு நிறுத்து, உன் தாய் தகப்பனை நிறுத்து, உன் மனைவி ஏற்றம் நிறுத்து, அதுக்கப்புறம் ஆண்டவர் பற்றி என்ன எடுத்து சொல்லுவாங்க. செம கஷ்டமாக இருக்கும். என்னடா இது, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாத இடத்துல நான் நிற்கிறேன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டேன். இப்போ கூட அதிகமாக இல்லை, எதுவுமே கூடாதுன்னு தான் நினச்சேன். நான் போன ஞாயிற்றுக்கிழமை தான் நான் அவங்களை பொண்ணு ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு சாட்சியாக நிற்கிறோம். ஹல்லேலூயா. ஆமாம், அவங்க கடைசி நிமிஷம் கூட நான் நினச்சேன், என் மனைவி எனக்கு கொடுத்த டார்ச்சர் அதிகம், வாழ மாட்டேன். நான் எத்தனையோ பேர் அனுப்பிச்சி விட்டேன். ஒவ்வொரு ஆளையும் அவங்க கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு சொந்தம் பந்தம் அண்ணன் தம்பி பங்கம் பைத்தாள் எத்தனை பேர் இருப்பாங்க, ஒவ்வொரு ஆளாக அனுப்பிச்சேன். பேசுங்க ஊருக்கு வரும்போது வெளியில் இருக்கும்போது பேசுனேன்னு யாருக்கும் அவங்க தலை சாய்க்கலை. வாழ மாட்டேன், பிரபா கூட வாழ மாட்டேன், டைவர்ஸ்னால தான் முடியவே முடியாதுனால. நானும் இவங்க அப்படியே கடைசி கட்டம் நிறுத்தான் ஆட்டுங்குது, இது கூடாதாட்டுங்குது. அப்போ நம்ம தனிமையான வாழ்க்கை தான் நம்ம வாழ்க்கை. சரி, கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணியிருக்கிறோம், கர்த்தர்கிட்ட சொல்லியிருக்கிறோம். ஏன்னா அவருக்காக நான் ஊழியத்தை பண்ணுவேன். ஊழியத்தை செஞ்ச எனக்கு ஆண்டவர் மிகப்பெரிய எனக்கு தோல்வி தரப்போறாரா வெற்றி தரப்போறாரான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சந்தேகம் என் மனசில் இருந்தது. நானும் அதிகபட்ச ஜபத்துக்கெல்லாம் எங்கள் சபையெல்லாம் போகிறதில்ல. ஆண்டவருக்கு எனக்கு ஒரு வாக்குவாதம் வச்சேன். ஆண்டவரே, நான் ஒரு ஊழியத்தை உங்களுக்காக நான் சின்ன ஊழியம் செஞ்சேன். 2019 கொரோனா டைமில் 56 வாரம் தொடர்ச்சியாக நான் ஊழியத்தை பண்ணேன். எங்கள் குடும்பத்தில் ஊழியம் ஒவ்வொரு வீடு தவறாமல் அந்த ஊழியத்தை நடத்துவாங்க. இந்த 56 வாரம் நடந்த ஊழியத்திற்கு ஆண்டவரே நீர் எனக்கு என்ன செய்ய போகிறீங்க? இந்த கிராமத்தில் நான் சாட்சியாக என் குடும்பத்தில் நிறுத்த போகிறீங்களா, இல்லை இந்த பட்டணத்தில் யாரும் வராதபடிக்கு நீங்கள் தடுத்து நிறுத்த போகிறீங்களா? இது உங்களுடைய ஆண்டவரே, என்னுடையது இல்லை சொன்னேன். என் பொண்ணு போன ஞாயிற்றுக்கிழமை திடீர்னு என் தம்பிக்கு ட்வின்ஸ் 2 பொண்ணு குழந்தை பிறந்திருக்காங்க. வேலூர் அடுக்கம்பாறை ஹாஸ்பிட்டலில். என் பொண்ணுட்டு சொல்கிறாங்க, அம்மாவை கூப்பிட்டு அவங்க போய் வரலான்னு. அப்போ கூட தலை சைக்கிள் நான் வரல பார்க்குறதுக்கு, நான் வரமாட்டேன், அந்த குழந்தைங்களாம் பார்க்கறதுக்கு வரமாட்டேன், முடிஞ்சா நேரம் கச்சா பார்க்கலான்னு சொன்னாங்க. சரி, நான் ஆண்டவர் சொன்னேன், ஆண்டவரே என் தம்பிக்கு ட்வின்ஸ் 2 குழந்தை பிறந்திருக்குது. இருந்தாலும் என் தம்பி மனைவி என்ன நினைப்பாங்கன்னா, சரி கணவன் மனைவியாக போய் அந்த குழந்தை நம்ம ஒன்று சிலோட பார்த்து வரலாம், அதான் கடைசி காலகட்டம் நினச்சேன். அப்போ தலை சைக்கிள் என் பொண்ணுக்கு காலையில் ஒரு 10 மணிக்கு நான் நைட் ஷிஃப்ட்டு போயிட்டு வரேன். ஞாயிற்றுக்கிழமை என் பொண்ணு 9 மணிக்கு கால் பண்ணுறாங்க, அப்பா வேலூர் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா பண்ணுறாங்க. என்னம்மா நான் தான் கூப்பிட்டேன், நீங்கள் வரலையேன்னு கேட்டேன். இல்லை அம்மா கூப்பிட்றாங்க, போய் வரலாம். ஆண்டவர் சொன்னேன், ஆண்டவரே இது என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் நடத்துறீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே சொன்னேன். மறுபடியும் கேளுங்கன்னு சொன்னேன். மறுபடியும் போனோம். ஆற்காடுக்கு பஸ்ஸில் வந்தாங்க. வேலூர் அங்கேருந்து பைக்கில் தான் போனோம். அடுக்கு வரைக்கும் அப்போ வரைக்கும் கூட பேசலாங்க. ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி கொடுத்தேன், வந்து ஜூஸ் வாங்கி கொடுக்குறேன்,
எதுவுமே பேசல. என் கூட அமைதியாக வராங்க. இப்படியே ஆற்காடு பஸ் எடுத்துக்கணும் அப்படியே போகிறதா சொல்லிக்கிறாங்க. சரி நீங்கள் போகிறீங்க, இந்த வரைக்கும் வந்தது ஒரு சாட்சி நினச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு செகண்ட் ஒரு நிமிஷம் செய்யாருக்கு வந்துடுங்க, பையனை கூப்பிட்டு வாங்கன்றாங்க. அப்போ பாருங்க, இது நம்மளால் ஆகிறது எதுவுமே கிடையாது. ஒரு நிமிஷம் மாற்றக்கூடிய வல்லமை யாருன்னா கர்த்தரால் மட்டுமே. ஹல்லேலூயா. ஆமாம், இந்த இடத்துல கூட ஐயா, இந்த இடத்துல கூட உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன். ஏன்னா ஊழியத்து நடத்தி நீங்கள் வந்தீங்க, சின்ன இடையூறு எப்படி நடந்தது, அது எப்படி ஆனதெல்லாம் எனக்கு உண்மையாக தெரியாது. இருந்தாலும் என் பேச்சுவார்த்தை அதிகமாகிடுச்சு, இதனால் எவ்வளோ இடையூறு ஏற்பட்டுச்சு. ஆனாலும் ஐயா, இந்த இடத்துல இந்த சபையோர் மக்கள் முன்னாடி உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஒரு தகப்பனாக இருந்து இனிமேல் இது போல் ஒரு பிரிவு எனக்கு இனிமேல் வராது. ஏன்னா என் குடும்பத்தை கொண்டு தான் என் கிராமம் ரட்சிக்க போகுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இன்னைக்கு வருகிற ஒவ்வொரு ஊழியக்காரும் எத்தனையே பேர் என் கிராமத்தில் பதில் தான் இருக்காங்க. இன்றைக்கும் வந்து பிரபு எங்க ஃபஸ்ட்டு வந்து பார்க்கக்கூடியது என்னது மட்டும்தான். ஏன்னா என் கிராமத்தில் 20-30 குடும்பம் ரட்சிக்கப்பட்ட குடும்பம் இருக்குது. ஆனாலும் தேடி வர்றது முதல்ல என் வீடாக தான் இருக்கும். நான் ஒன்றுமே பண்ண பார்த்தல, என்ன பண்ணுவேன், வந்தாங்கன்னா நடத்த போறேன்னு சொல்லுவாங்க. அந்த கிராமத்தில் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்பேன், நடத்துங்க, பொதுமக்கள் நான் பேசுகிறேன், ஆண்டவர் நாமத்தை மிகுப்படுத்துங்க, சாட்சியாக நிறுத்துட்டுன்னு சொல்லுவேன். ஆனாலும் எவ்வளோ ஊழியர் வராங்க, ஆனால் நிலம் நிறுத்த முடியல. அதுக்கான காரணத்தை ஆண்டவர் இருக்கிற யார் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு இந்த நாளில் கூட இந்த சபை மக்கள் முன்னாடி ஆண்டவர் எங்களை என் குடும்பத்தை ஒரு சிறு சாட்சியாக நிறுத்துறதுக்காக அவர் நாமத்துக்கு இந்த நேரத்திலும் இந்த காலை வேலையிலும் அவர் நாமத்துக்கு நான் மகிமைப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.